த கேங்ஸ்டர் பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கேக்கு வர வாய்ப்பு இருக்குதா? அது மட்டும் இல்லாம ஸ்டோக்ஸை கேப்டன்சி அப்புறம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதோட அவர் சுத்தி நடக்கிற எக்கச்சக்க கிரிட்டிசம் எல்லாத்தையும் ஃபுல் டீலா பாத்துலாம் கைஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கைஸ், நம்ம புதுசா வாட்ஸ்அப் சேனல் ஓபன் பண்ணிக்கிறோம். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் அங்க வந்து அப்டேட் பண்ணுவேன். லிங்க் வந்து கமெண்ட்லயும் அபவுட் செக்ஷன்லயும் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எதுல இருந்து ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்கிலாந்துக்கும் நியூசிலாந்துக்கும் ஒரு சீரிஸ் போயினுக்குது கைஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து வந்து பயங்கரமா ஜெயிச்சிட்டாங்க. அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு பார்ட்டி நடந்தது போல. அந்த பார்ட்டில ஒரு ரக்கர் பாய் கிட்ட போயிட்டு பென் ஸ்டோக்ஸ் சண்டை போட்டுறாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல கைஸ், ஏற்கனவே 2016 ஒரு டைம் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த சண்டை முடிஞ்சு கொஞ்ச நேரம் அப்புறம் நார்மலான சண்டை தான் அப்படின்னு நினைச்சதுக்குள்ள, ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த சண்டைனால பென் ஸ்டோக்ஸ் வந்து கேப்டன்சியும் கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ண போறோம் சொல்லுறாங்க கைஸ். இதுல இருந்து என்ன புரிய வருதுன்னா, இது வந்து சாதாரண சண்டை இல்ல, ஏதோ சீரியஸா இதை போய் நினைக்கிறேன் கைஸ். அதே போல இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு ஒரு முடிவு கட்டிறாங்க கைஸ். அதாவது என்ன மேட்டர்னா, செகண்ட் டெஸ்ட் வந்து இப்ப ஜூன் 17 நடக்க போகுது. அந்த மேட்ச்ல வந்து பென் ஸ்டோக்ஸையும் அட்கின்சனையும் மேட்ச்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுவும் பென் ஸ்டோக்ஸை கேப்டன்சில இருந்து தூக்கிறாங்க. இந்த மேட்ச்ல அட்கின்சனை யார் ரிமூவ் பண்ணாங்க கேட்டீங்கன்னாக்கா, அவரும் அவர் கூட தான் இருந்தாரு. அதனாலதான் இதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட். இதை வச்சு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, பென் ஸ்டோக்ஸ் வந்து கேப்டன்சில இருந்து தூக்கிட்டாங்க, டெஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. இப்ப பென் ஸ்டோக்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் தான் ஆக போறோம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லுறாங்க கைஸ். இப்ப பென் ஸ்டோக்ஸே வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சான்னு வச்சுங்க, அவர் வந்து அடுத்தது வந்து வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பிரான்சைஸ் கிரிக்கெட்டும் ஆட ஆரம்பிப்பாரு. ஐபிஎல்க்கும் கன்ஃபார்ம் வரும்னு சொல்ல முடியும் நம்மளால. சரி, அவர் தான் மெகா ஆக்ஷன் வந்து அப்ளை பண்ணலையே, அவர் எப்படி 2027 விளையாட முடியும்னு கேட்டீங்கன்னாக்கா, விளையாட முடியும் கைஸ். அது எப்படின்னா, அவர் வந்து அப்ளை பண்ணாத ஒரு மெகா ஆக்ஷனுக்கு அடுத்த ஒரு வருஷம் மட்டும் தான் பேன். அதாவது இப்போ வந்து 2025 வந்து அவர் அப்ளை பண்ணலையா, 2026 மட்டும் தான் விளையாட முடியாது. 2027 வந்து அவர் வந்து எலிஜிபிள் தான். எஸ் கைஸ், 2023 பண்ண முடியாத 2027 வந்து பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கேக்காக பண்ணுவாரா? கேட்க நல்லா தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து டெஸ்ட்ல வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். தெரிய வரும் கைஸ், கூடிய நாட்கள்ல வந்து தெரிய வரும். ஆனா கண்டிப்பா நடந்தா 2027 கண்டிப்பா பென் ஸ்டோக்ஸ் வந்து மினி ஆக்ஷனுக்கு வருவாரு. ஆக்ஷனே ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது. நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க? பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கேக்கு வேணுமா? சிஎஸ்கே எடுக்கணுமா? இப்படி சண்டை எல்லாம் போடுறாரு கேங்ஸ்டரான ஸ்டோக்ஸ் சிஎஸ்கேக்கு வேணுமா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ கூட லைக் கொடுங்க, லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோ பாய் கைஸ்.